ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு புளிக்குழம்பு மசாலா நாம்ளே அரைச்சி எப்படி வைக்கிறது, டேஸ்ட்டாக வைக்கிறது, கடை மசாலா யூஸ் பண்ணாமல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சைவ மசாலா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 4லேருந்து 5 பூண்டை வந்து நீட்டாக உரித்து வச்சுருக்கிறேன். வாரம் ஒரு தாட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா சரியாயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, பூண்டில் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது. வாரம் ஒரு தாட்டி நிறைய இந்த மாதிரி பூண்டு குழம்பு, பூண்டு சட்னி அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா ரத்தத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம். புளிக்குழம்பு பொறுத்தவரையிலையுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு வெங்காயம் அதிகமாக போடுறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு வந்து நல்ல கிரேவியாக ஒரு மாதிரி வரும். அதனால் வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15 வெங்காயம் எடுத்து உரித்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் அரைக்க போகிறதில்ல, வணக்கி அப்படியே விட்றேங்கிறதுனால பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வணக்கி அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முழுசாகவே கூட வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. அடுத்து புளிப்புக்காக கொஞ்சமாக நான் வந்து தக்காளி இது பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஹைப்ரிட் பழங்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 பழம் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு தக்காளி இருந்தால் ஒரு 2 கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா இது புளிக்குழம்பு புளியும் கரைச்சி ஊற்றுவோம், ரொம்ப புளிப்பாயிடக்கூடாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மசால். ஓகேவா? நம்ம புளிக்குழம்புக்கு அந்த மசாலா பவுடர் வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம இது வீட்லேயே வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், வர மல்லி இருக்குது பார்த்திங்களா, கொத்தமல்லி, அந்த மல்லி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, பச்சை கடலை பருப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். வெந்தயம் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, கசக்க ஆரம்பிச்சிடும், அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க. மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய், கொஞ்சோண்டு தக்காளி. இதெல்லாம் என்ன பண்ணோன்னா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதையும் தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்படின்னா இதுதான் நம்மளுக்குரிய மசால். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளிக்குழம்புங்கனால புளி ஊற்றணும். அதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், அது இது பண்ணிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் சுண்டல் வந்து ஒரு 4 hours பிஃபோரே வந்து நான் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னு விட்டுறலாம் சுண்டல். அடுத்து பார்த்திங்கன்னா, குழம்பு மிளகாய்த்தூள், காரத்துக்காக குழம்பு மிளகாய்த்தூள், கலருக்காக வரமிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கடுகு, கடைசியாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள். ஓகேங்களா? வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல தக்காளி, பூண்டு, வெங்காயம் அது 3 மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம கொட்டிக்குவோம். கொட்டி எண்ணெய் ஊற்ற தேவையில்ல, நல்லா வந்து மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு, தெரியுதுங்களா? நல்லா வறுபட்டுருச்சு, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌனில். இப்போ வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி விட்டு நான் சொன்ன மாதிரி பூண்டு, வெங்காயம், தக்காளி 3ஐயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். பாத்திரம் காஞ்சிடுச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், வாசத்துக்காகவும் ஜீரணத்துக்காகவும். அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ அது கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து வெங்காயம் போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா குழையிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டியும் அது கூட போட்டுருவோம். போட்டு சும்மா லைட்டாக வதக்கிக்கோங்க, எண்ணெயிலே வதக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளியை போட்டுட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காய தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கிக்கிட்டோம். பூண்டு மட்டும்தான் தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கிற அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுக்குவோம். போட்டுட்டு அது கூடயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசால் தூள் இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டுக்குவோம். அப்புறம் சுண்டல் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தாட்டி பிரட்டிக்குங்க. இப்போ கடைசியாக நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற்றிக்குவோம். இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் ஒரு கிண்டு விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு இதை வந்து கொதிக்க விடுவோம். நார்மலாக ஒரு கொதிச்சா போதாது, நல்லா சுண்டி வந்துச்சு அப்படின்னா தான் அதோட வாசம் வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும், கொதித்து நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து நல்ல புளிக்குழம்பு நல்ல கிரேவி மாதிரி அருமையாக ரெடி ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? நல்ல பூண்டு மட்டும் தெரியுது பாருங்கள், நல்ல மற்றதெல்லாம் நல்லா குழஞ்சிடுச்சு.
கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா எல்லா புளிக்குழம்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாசம் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்க புதினா தலையை போட்டுக்குவோம், கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுவையான பூண்டு புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.